ஐயோ ஃபேமிலிஸ் ரெசார்ட்ல பொங்கல் மட்டன் பிரியாணி எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டிட்டு நாங்க போன இடம் தான் மகாபலிபுரம் பீச். மாமா அதோட கண்டினியூ வீடியோ தான் மாமா, இது மறக்காம பார்த்துடு மாமோய். மகாபலிபுரம் பீச்சுக்கு நான் 2-3 வாட்டி போயிருக்கிறேன், ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகும்போது தான் ஒரு மஜாவாக இருக்குது மாமோய். வெள்ளைக்காரன் வந்தாலே ஒரு குள்ளா வாங்கிடுவான், அவ்வளோ குள்ளா கிடக்குது, அவ்வளோ கொட்டி கிடக்குது இங்கே குள்ளா. அவன் குள்ளா குள்ளா குள்ளான்னு கத்தும் போது எனக்கு செம்ம சிரிப்பு வந்துருச்சு மாமா. மாமோய் அப்படியே என்ட்ரன்ஸில் கொஞ்ச நேரம் நின்று ரசிச்சுட்டு அப்படியே பீச் போகிற வழியில் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் மாமோய். மாமோய் நீ மெரினா பீச்சில் பார்த்ததை விட இங்கே நிறைய கடைங்க இருக்கு மாமோய். சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லாமே இருக்கு மாமோய். இங்கே கால் தடுக்க தடுக்க இங்கே குள்ளா கடை தான் மாமோய். இங்கே ஒரு செம்ம எக்ஸைட்மெண்ட்டோட பீச்சை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கிற மாமோய். மெரினா பீச்சில் பார்க்குற மாதிரி இங்கே அந்த கடை இந்த கடை எல்லா கடையும் இங்கே தான் இருக்குது. பீச் எப்படா வரும்னு ஏக்கத்திலே நடக்க வேண்டியதாக இருக்கு மாமோய். போகிற வழியில் ஒரு டேட்டோ கடை பார்த்தோம் மாமோய், சரி வரும்போது போட்டுக்கலான்னு விட்டுட்டு மாமோய். நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு டவுட் தான் மாமோய், இது மகாபலிபுரம் பீச்சா இல்லை மருவத்தூர் கோயிலானே தெரியல மாமோய். எல்லாருமே சிவப்பு சட்டைங்களை சுற்றுறாங்க மாமோய். தற்செயலாக நடந்து போயிட்டு இருக்க மாமோய், திடீர்னு ஒரு பாட்டி கீழே விழுந்துட்டாங்க. துரோகம் செஞ்சாலே திருப்பி உதவி செய்கிற மனசு மாமா எனக்கு. வயசானவங்களை பார்த்தா விட்டுருவேண்ணா நான். மாமா கீழே விழுந்துட்டாங்களோ ஒரு பாட்டி, அவங்கள தூக்கி ஒரு நிழலான இடத்துல உட்கார வச்சுட்டு தான் மாமா நாங்கள் போனோமே. கடைசியாக நாங்கள் பீச் வந்துட்டோம் மாமா. எங்கே பார்த்தாலும் ஒரே சிவப்பு சட்டை தான் போட்டு மருவத்தூர் வைப மாரியம்மா மாரியம்மா. மருவத்தூர் சாமிக்கு ஒரு வைபை போட்டு செம்ம டயர்டாச்சு, அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன் கீழே. சரி நம்ம பீச்சை சுற்றி பார்ப்போன்னு சொல்லிட்டு எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் மாமோய். நடக்கிறேன் 2 கிலோமீட்டர்னு போயிட்டே இருக்கு மாமே. அவ்வளோ பெரிய பீச் மாமோய். போகிற வழி எல்லாமே நான் சிவப்பு மனிதன் தான் மாமோய். ஒருத்தவங்க கூட நம்ம ஜாதி இல்லை மாமோய். மகாபலிபுரம் போனால் என்ஜாய் பண்ணலான்னு வைப்பு போய் மகாபலிபுரம் போனால் மருவத்தூர் சாமியை பார்க்கலான்னு வைப்பு வந்துருச்சு மாமோய். அப்படி இருந்துச்சு மாமோய். பீச்சு ஃபுல்லாக ஒரே சிவப்பு சட்டையாக பார்த்து நானும் சிவப்பு சட்டைக்கு மாறிவிடுவோன்னு பயம் வந்துருச்சு மாமோய். மாமோய் பீச்சுக்கு போனாலே எனக்கு பிடிச்ச விஷயமே அந்த அலை தான் மாமோய். அந்த பீச்சில் அலை அடிக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் வரும் மாமோய். அதை பார்க்கவே நான் பீச்சுக்கு போயிடும் மாமோய். உங்களுக்கு காட்டுறேன் மாமோய், பாருங்க மாமோய். நடந்து கால் வலி எடுத்துக்கிச்சு மாமோய். அசைத்தில் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டோம் மாமோய். உக்காந்து கடலை நான் ரசிக்க, கடல் எண்ணெய் ரசிக்க ஒரே கூத்தா இருந்துச்சு மாமோய். எங்கே நடந்தாலுமே சந்தோஷம் இருக்காது மாமோய். அந்த பீச் மண்ணில் நடக்கும்போது அப்படியே கால் அப்படியே மண்ணுக்குள்ளே போகும் பாரு, அந்த சந்தோஷத்துக்கு லெவலே இல்லை மாமோய். ரொம்ப நேரமாக காத்து நிறுந்துட்டு என்னாலையும் தாக்கு பிடிக்கல மாமோய். நானும் குளிக்க ஆரம்பிச்சிட்டேன் மாமோய். தண்ணியில் போய் விழுந்தவன் தான் மாமோய். ஒரு ஓல்டு மங்கே உள்ளே போன மாதிரி இருந்துச்சு மாமோய். செம்ம ஜாலியாக குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாச்சு குளிச்சிருப்பான் மாமோய். அவ்வளோ என்ஜாய்மெண்ட் மாமோய். நானும் கிராமம் தான் மாமோய். ஷவரில் குளிக்கும் போதெல்லாம் ஒரு வைப்பே இருக்க மாட்டேங்குது மாமோய். இந்த குட்டம் குளம் அந்த கடல் இந்த மாதிரி குளிக்கும் போது தான் மாமோய் ஒரு மஜாவான ஒரு வைப் இருக்குது. குளிச்சு முடிச்சுட்டு ரிங் விளையாட்டுக்கு போயிட்டோம் மாமோய். அந்த தம்பி 10 ரிங்கு தான் கொடுத்தா மாமோய். நாங்கள் 20 ரிங்கு போட்டோம், கடைசி வரைக்கும் ஒன்றுத்தையும் போடலை மாமோய். நாங்கள் அந்த தம்பிக்கிட்ட நீயா நானா கோபிநாத் மாதிரி கொஞ்சம் வாக்குவாதம் நடத்திட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் மாமோய். வர வழியில் ஒரு தாத்தா ஒரு குரங்கை வச்சுட்டு விளையாட்டு இருந்தார் மாமோய். செம்ம ஃபன்னாக இருந்தது அதை பார்க்க. பீச்சை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ரூமுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம் மாமோய். ரூமுக்கு வந்த உடனே மட்டன் பிரியாணி திரும்பி ஒரு கட்டு நான் படுத்து தூங்கிட்டேன் மாமோய். தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு மீட்டிங்கை போட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் மாமோய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை டைன் அடிச்சுட்டு போயிடுங்க.